ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான மேலான முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தாபியன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்திலே தராவீஹ் தொழுகுவதற்காக நம்முடைய பள்ளிவாசலுக்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு தஆலா மற்ற உம்மத்தினர்களுக்கு தராத ஒரு சிறப்பை ரமலான் மாதத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயமான நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த ரமலான் மாதத்திற்கு பல பெயர்களை நாம் கேள்விப்படுகிறோம். ஷஹ்ரு சபுர், பொறுமைக்குரிய மாதம் என்று கேள்விப்படுகிறோம். ஷஹ்ரு ஸௌம், நோன்புடைய மாதம் என்று கேள்விப்படுகிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை பற்றி சொல்கிற போது குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், இது குர்ஆனுடைய மாதம். ஷஹ்ருல் குர்ஆனி ஷஹ்ரு திலாவத், குர்ஆனுடைய மாதம், மேலும் குர்ஆன் ஓதுவதற்குரிய மாதம். இந்த மாதத்தை பற்றி அல்லாஹ் சொல்வது நோன்புடைய மாதம் என்று சொல்லவில்லை, அல்லது தர்மம் செய்கின்ற மாதம் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் இந்த மாதத்தை பற்றி அறிமுகப்படுத்துகிற போது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த ரமலானில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை பற்றி சொல்கிற போது இது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று சொல்கிறார். எனவே பெரியார்கள் இந்த மாதத்தை குறித்து சொல்கிற போது இது குர்ஆனுடைய மாதம், குர்ஆன் ஓதுவதற்குரிய மாதம் என்று பெரியார்கள் சொல்கிறார்கள். குர்ஆன் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக அல்லாஹ் இந்த குர்ஆனின் வசனங்களை அல்லாஹ் இறக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொரு இரவன்றும் இந்த ரமலான் மாதத்திலே ஒவ்வொரு இரவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வருவாங்க. வானத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வருவார்கள். வந்து குர்ஆன் அந்த வருஷத்தில் இறங்கின வசனங்களை, அந்த குர்ஆனுடைய சூறாக்களை நபி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஓதி காண்பிப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்களுக்கு ஓதி காண்பிப்பார்கள். இந்த ரமலான் மாதத்திலே மட்டும் ஒவ்வொரு இரவிலையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தருவார்கள். மாறி மாறி குர்ஆனை ஓதி காட்டிக் கொள்வார்கள் என்று ஹதீஸுகளிலே பார்க்கிறோம். இன்னும் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் வஃபாத்தான வருஷம், ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை பிரிந்த வருடத்திலே மற்ற வருடங்களிலெல்லாம் ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை எடுத்து காட்டினார்கள் என்றால், நபி அவர்கள் மரணித்த வருடம் 2 முறை நபி அவர்களுக்கு முழு குர்ஆனையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒப்பித்து காண்பித்தார்கள், ஓதி காட்டினார்கள் என்று ஹதீஸுகளிலே பார்க்கிறோம். அப்ப இது குர்ஆனுடைய மாதம். இந்த மாதத்திலே அதிகம் நாம் குர்ஆன் ஓத வேண்டும். மற்ற மாதங்களை விட அதிகம் குர்ஆன் ஓதுகின்ற வேண்டிய மாதம். பெரியார்கள் பாருங்க எந்த அளவுக்கு இந்த மாசத்துல குர்ஆன் ஓதிருக்காங்கன்னு பாருங்க. கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கிற பெரியார் 7 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. 7 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பாங்க மற்ற மாசத்துல. ஆனால் ரமலான் மாதத்துல 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. எத்தனை நாளைக்கு? 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. கடைசி 10 வந்து விட்டால் ஒவ்வொரு இரவுக்கும் ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லா கடைசி 10ல ஒவ்வொரு இரவுக்கும் ஒரு குர்ஆன் முடிப்பார்கள் என்று வருகிறது. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேள்விப்பட்டிருக்கிறோம். இமாம் ஷாஃபி ரமலான் மாதத்திலே மட்டும் 60 ஹத்தம் முடிப்பார்களாம். இங்க ஒரு ஹத்தத்துக்கு நாக்கு தள்ளுது. மாணவர்கள் காலையில ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு லொஹருக்கு பிறகு குர்ஆன் ஓத சொல்றோம். லொஹர் தொழுதுட்டு 3:30 வரைக்கும் ஓதுங்கண்டா ஒரு ஜுஸ் 2 ஜுஸ் ஓதிட்டு அப்படி அவங்க நெளியறத பார்க்கிறோம். அப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரமலான் மாதத்திலே 60 ஹத்தம் ஓதினார்கள் என்று நாம் பார்க்கிறோம்.
மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனால ரசூலுல்லாஹ் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்பரா ரவுலா ஷரீஃபுக்கு நேராக உட்கார்ந்து ஹதீஸ் பாடம் நடத்தினார்கள். பெரிய இமாம் அவர்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆனால் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரமலான் வந்து விட்டால் ஹதீஸ் பாடம் நடத்துறதை நிப்பாட்டிடுவாங்க. இல்முடைய மஜ்லிஸை நிப்பாட்டி விடுவார்கள். முழுக்க முழுக்க குர்ஆன் ஓதுவதிலேயே தன்னுடைய நேரங்களை கழிப்பார்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்போ பாருங்க சலஃபுகள் எப்படி இருந்தாங்க, முன்னோர்கள் இருந்தாங்கன்னா, ஒரு ரக்காத்துல முழு குர்ஆனை ஓதுறவங்களும் இருந்திருக்காங்க. எத்தனை ரக்காத்துல? ஒரு ரக்காத்துல. தராவியில நம்மளால நிற்க முடியல, கொஞ்சம் ஹாப்ஸா எக்ஸ்ட்ரா ஓதிட்டாருன்னா எப்படா ருக்குவுக்கு போவாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் முன்னாள் சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்களிலே ஒரு ரக்காத்திலே முழு குர்ஆனை முடிப்பவர்களும் இருந்திருக்கிறார்கள். ஒரு பகல் இரவிலே முழு குர்ஆன் முடிப்பவர்களும் இருந்திருக்கிறார்கள். ஒரு ரக்காத்துல குர்ஆனை முடிச்சவங்களுடைய பட்டியல்ல உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு, முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் எல்லாம் ஒரு ரக்காத்துல தக்பீர் கட்டி அல்லாஹு அக்பர்னு கட்டா 30 ஜுஸ ஒரு ரக்காத்துல முடிச்சிருவாங்க. அப்ப எவ்வளவு நேரம் ஓதுவாங்க, எவ்வளவு நேரம் நிற்பார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இமாம் ஷாஃபி போன்றவர்கள் ஒரு இரவில ஒரு குர்ஆன் முடிப்பார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு குர்ஆன் மீது இந்த மாதத்துல ரொம்ப தொடர்புடையவர்களாக இருந்தார். சோம்பேறித்தனம் படக்கூடாது. நேரங்களை முழுக்க முழுக்க வீண் விஷயத்துல பேசுறதை விட்டுட்டு குர்ஆன் ஓதுவனும் அல்லது குர்ஆன் ஓதுறதை நம்ம கேட்கணும். நாளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எத்பால் மையத்த, ஒரு மையத்தை பின்தொடரும் 3 விஷயம் பின்தொடரும். 3 விஷயம் ஒரு மையத்தை பின்தொடரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அஹ்லுஹு, அவனுடைய குடும்பம். மௌத்தா போன பிறகு கபர்ல கொண்டு போய் அந்த வைக்கிற வரைக்கும் பின்னாடியே குடும்பம் வரும். அவனுடைய செல்வம் பின்தொடரும், அவனுடைய அமல்கள் பின்தொடரும். ஆனால் கபருக்கு வெச்சோனே 2 பின்னாடி போயிடும். என்னதான் பாசமான பிள்ளையா இருந்தாலும், பாசமான அத்தாம்மா இருந்தாலும், மௌத்தான பிறகு மகனே நீ கபருக்கு போயிட்டியா, உன் கூடயே நானும் கபருக்குள்ள வந்து படுத்துக்கிறேன்னு யாரும் சொல்ல முடியாது. என்னதான் பாசமான மனைவி கணவனாக இருந்தாலும், கணவன் மரணித்து விட்டால் நானும் என்ன செய்வேன், கபருக்குள்ள போய் படுத்துக்குவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாம் பின்தொடர்ந்து விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் செய்த அமல் மட்டும்தான் கபரிலே தொடரும் என்றார். அப்படிப்பட்ட அமல்களிலேயே சிறந்த அமல் இந்த குர்ஆன் என்கிற இந்த அமல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஸ்ஃபஆனி லிஅப்தி யௌமல் கியாமா. மறுமை நாளிலே 2 விஷயம் நமக்காக அல்லாஹ்விடத்திலே சிபாரிஷ் செய்யும். 2 விஷயம் அல்லாஹ்விடத்திலே சிபாரிஷ் செய்யும். ஒன்று நாம் வைக்கின்ற நோன்பு, இன்னொன்று நாம் ஓதுகிற குர்ஆன். நோன்பு அல்லாஹ்ட்ட போய் பேசுமா, யா அல்லாஹ், யா அல்லாஹ், அந்த வழியான் நோன்பு வைத்ததின் காரணமாக அவனை சாப்பிடாமல் நான் தடுத்து விட்டேன், அவன் குடிக்காமல் நான் தடுத்து விட்டேன் பகலில். எனவே அவனுடைய விஷயத்திலே நான் ஷஃபாத் செய்வது, சிபாரிஷ் செய்வதற்கு எனக்கு நீ அனுமதி கொடு யா அல்லாஹ் என்று நாம் வைக்கின்ற நோன்பு அல்லாஹ்விடத்தில் பேசும். நாம் ஓதுகிற குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் பேசுமா? அல்லாஹ்விடத்தில் நம்ம ஓதுற குர்ஆன் இருக்குல்ல, அல்லாஹ்ட்ட பேசும், யா அல்லாஹ், இந்த அடியான் என்னை இரவு விழித்திருந்து அவன் தூக்கத்தை விட்டு அவன் ஓதினான், எனவே நான் அவனுக்கு சிபாரிஷ் செய்ய வேண்டும், எனக்கு சிபாரிஷ் செய்ய அனுமதித்தா என்று குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் நமக்காக முறையிடும். அல்லாஹ் தஆலா இந்த 2க்கும் அனுமதி தருவான். யார் இந்த உலகத்தில் நோன்பு வைத்தாரோ, யார் இந்த உலகத்தில் அதிகம் குர்ஆன் ஓதினாரோ, இந்த 2ம் அந்த மனிதனுக்கு பரிந்துரை செய்து அவனை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்டவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. பாருங்க எந்த அளவுக்கு குர்ஆனுடைய விஷயம் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே, இன்னும் சரி ஹஸரத் எனக்கு குர்ஆன் ஓத தெரியல, எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறாங்க, சின்ன வயசுல ஓதி இருப்பாங்க, அதுக்கு பிறகு குர்ஆன் ஓதக்கூடிய வாய்ப்பு இல்லாம போயிருக்கும். பரவாயில்ல, உங்கள் வீடுகளிலே குர்ஆன் ஓதுகிற சத்தத்தையாவது நீங்கள் கேளுங்கள். வீட்டில் என்ன செய்யுங்க, காரிகளுடைய கராத்து யூடியூப்ல இருக்குது, டிவியில் ஓட விடுங்க, அதையாவது காதில் கேட்க வைங்க. நம்ம நினைச்சா குர்ஆன் ஓத கத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச கம்பத்தில் ஒரு பெண்மணி 53 வயசு அவங்களுக்கு இருக்கும், 53 வயசு இருக்கும். அவங்களுக்கு ஒரு வைராக்கியம்,
சின்ன வயசுல குரான் ஓதுறது மறந்துருச்சு, குரான் ஓத தெரியல, அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஆசை, நம்ம குரான் ஓத கத்துக்கணும்னு ஆசை. அப்ப தேடுறாங்க, யாராவது குரான் ஓதி தர ஆள் இருக்கிறாங்கன்னு தேடுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆள் அமைஞ்சிருச்சு. ஒரே வருடத்திலே அந்த பெண்மணி அலிபால ஆரம்பிச்சு அல்லாஹ்வுடைய கிருபையில நூறானி காயிதா அந்த இதெல்லாம் இசல் குரானை முடிச்சு குரானையும் வந்து முழு குரானையும் சரளமாக ஓதி இந்த ரமலானுக்கு முன்னதாக அவங்க ஒரு விருந்து வச்சிருந்தாங்க. எவ்வளவு பாருங்க, ஒரு வைராக்கியம் பாருங்க. 50 வயசு கடந்துருச்சு, ஆனா அல்லாஹ்ட்ட நான் மௌத்தா போய் நான் சந்திக்கும் போது குரான் ஓத தெரியாதவனாக நான் சந்தித்து விட்டால் அந்த அவல நிலைக்கு நான் அல்லாஹ்விடத்துல என்ன பதில் சொல்வேன் என்று அந்த பெண்மணி பயந்து முயற்சி செய்தது. ஒரே வருடத்திலே முழு குரானையும் பார்த்து அவங்க அலிஃபிலிருந்து ஆரம்பிச்சு ஓதி முடிச்சுட்டாங்க. அவங்களுக்கு வருகின்ற சந்தோஷம் இருக்கிறது. இன்றைக்கு மௌத்தானாலும் அல்லாஹ்விடத்தில் நான் போய் சந்திக்கும் போது சொல்வேன், யா அல்லாஹ் 50 வயசு கடந்தோம், நான் உன்னை சந்திக்க வரும்போது குரான் ஓத தெரியாம நான் சந்திக்க மாட்டேன் என்று முயற்சி செய்தேன் என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் போய் நின்றால் அல்லாஹ் இந்த ஒரு முயற்சிக்காக அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்து விடுவான். இந்த ஒரு முயற்சி. நம்முடைய எத்தனை பேர் முயற்சி செய்யறோம்? குரானை தொட்டு கூட பார்க்கறது இல்லை, அலமாரியில் அப்படி ஷோகேஸ் பொம்மை மாதிரி குரானை வச்சிருக்கிறோம். நாம் குரானை எடுத்து ஓத வேண்டும். குரானை நம்ம ஓத தெரியலினாலும் வீட்டில் ஓத விடுங்க. கண்ட சினிமா பாடல்கள் கேட்பதை விடுங்கள். டிவியை பெருசா வச்சுக்கிட்டு தேட்டர், அதாவது சின்னதா இருந்துச்சு, அப்படி பெருசாச்சு வீட்டுடைய சுவர்ல பெருசா இருக்குது. உள்ள போய் பார்த்தா அது என்னடா அதுன்னு பார்த்தா ஹோம் தியேட்டர்ன்றாங்க. அந்த ஹோம் தியேட்டர்ல பல இன்ச்சுகள் வேற சொல்றாங்க. 20 இன்ச்சுகள் எவ்வளவு பெரிய டிவி. நீ தியேட்டருக்குலாம் சினிமா காசு கொடுத்து போக தேவையில்லை, வீட்டிலேயே ஹோம் தியேட்டர்ன்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், இதா குரிஅல் குர்ஆன், குர்ஆன் ஓதப்பட்டால் ஃபஸ்தமிஉ லஹு, நீங்கள் குர்ஆன் ஓதுவதை காது தாழ்த்தி கேளுங்கள். வஅன்சிது, நீங்கள் வாயை மூடி கேளுங்கள். லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். உங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியலையா? வீட்டில் குர்ஆன் ஓதுகிற சத்தத்தை யூடியூபின் வழியாக, போன்களின் வழியாக, டிவிகளின் வழியாக போட வைத்து அந்த சத்தத்தையாவது நீங்கள் கேளுங்கள். அல்லாஹ் உங்கள் வீட்டிலே ரஹமத்துடைய மலக்குகளை அல்லாஹ் இறக்குவான். அதை விட்டுட்டு இந்த குர்ஆனை விட்டு நாம் தூரமா போயிடக்கூடாது. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல இப்படியே சொன்னாங்க, துஆ கேட்குறோம். சில பேர் அப்படியே மாஞ்சு துஆ கேட்பாங்க, எப்போ பார்த்தாலும் துஆ கேட்பாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் ஒரு அழகான டிப்ஸ் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு மனிதர் குர்ஆன்ல மூழ்கிட்டார், எப்போ பார்த்தாலும் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கார். அவரெல்லாம் துஆலாம் செய்யறதெல்லாம் கிடையாது. முழுக்க எப்போ பார்த்தாலும் குர்ஆன் தொழுகிறது, குர்ஆன் ஓதுறது, துஆலாம் கேட்கறதே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் கையேந்தி ஒருத்தன் துஆ செய்யறான்ல, அவன் துஆ செய்யறவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிறத விட என்னிடத்துல துஆ கேட்காம குர்ஆன்ல மூழ்கி இருக்கிறவனுக்கு அல்லாஹ் அதை விட நான் சிறந்ததை கொடுப்பேன்னு சொல்றான். நீ துஆ கேட்க தேவையில்லை, குர்ஆன்லயே நீ மூழ்கி இருந்தா துஆ கேட்கிறவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறத விட சிறந்த ஒன்றை குர்ஆன் ஓதுபவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நாம கேள்விப்படுறோம். எனவே நாம இன்ஷா அல்லாஹ் நியத்து வைக்கணும். இனிமே நாம குர்ஆன் எப்படியாவது நம்ம மௌத்தானா நம்ம மௌத்தாயிட்டா யாராவது குர்ஆன் ஓதி தருவாங்களா? நம்ம அலையிறோம். 500 ரூபாய்க்கு குர்ஆன் ஓதி தருவாங்களா? 200 ரூபாய்க்கு குர்ஆன் ஓதி தருவாங்களா? 10 குர்ஆன் 20 குர்ஆன் அதெல்லாம் நம்ம கபருக்கு வருமானது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நன்மை எத்தி வைக்கப்படும், ஈசால் சவாப் இருக்கிறது. ஓதனவன் ஒழுங்கா ஓதுவான்னு யாருக்கு தெரியும்? நம்ம தான் நம்ம கபருக்கு ஓதிக்கணும், நம்ம தான் நம்ம மண்ணறைக்கு ஓதிக்கணுமே ஒழிய நம்ம மௌத்தான பிறகு காசு கொடுத்து நம்ம குர்ஆனை வாங்கி நம்ம கபருக்கு அமிச்சிடலாம நினைக்க முடியாது. நம்ம கபருக்கு நம்ம தான் குர்ஆன் ஓதியாகும். எனவே நாம் இந்த ரமலான் மாதத்தில் நியத்து வைக்கணும், குர்ஆனை அதிகம் ஓதக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. மன் கரா ஹர்ஃபம் மின் கிதாபில்லாஹ், குர்ஆனில் ஒரே ஒரு எழுத்துங்க, ஒரு எழுத்து நீங்க ஓதுனீங்கன்னா 10 நன்மைங்க. இந்த ரமலான்ல ஓதுனீங்கன்னா அப்ப பல மடங்கு நன்மையாச்சே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து அல்ல, அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வீட்டில் பார்த்தா எப்போ பார்த்தாலும் முசீபத்தாவே இருக்குது. அசர்த்து ஒரே ஏதாவது துஆ செய்யுங்க, முசீபத்தா கிடக்கு. வீட்டில் குர்ஆன் ஓதுனா தானே முசீபத்து போவோம். வீட்டில் உலகத்தில் இருக்கிற எல்லா சைத்தானையும் வீட்டில் வச்சிருந்தா எப்படி முசீபத்து இல்லாமல் இருக்கும்?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஜஅலு புயூதக்கும் மகாபிர், உங்கள் வீடுகளை கபிர்ஸ்தான்களாக ஆக்கி விடாதீர்கள். இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி யுக்ரா ஃபீ சூரத்துல் பக்ரா, எந்த வீட்டிலே சூரா பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டு ஓடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். குர்ஆன் வசனம் கேட்டால் ஷைத்தான் விரண்டு ஓடுவான். எனவே உங்கள் வீடுகளை நீங்கள் கபிர்ஸ்தான்களாக ஆக்கி விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நமக்கு பாதுகாப்பு என்பது குர்ஆன் தான். சொன்னா குர்ஆனை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பெண்கள் அவங்க நீண்ட நேரம் தொழுது எப்படா விடுவாங்கன்ற நிலைமையில இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அவைத்த இலா ஃபிராஷிக், நீ உன்னுடைய படுக்கைக்கு நீ போனேன்னா ஃபக்ரா ஆயத்துல் குர்சி, ஆயத்துல் குர்சியை ஓது. அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துல் குர்சியை ஓதுறது மூலியமாக ஒரு வானவர் உன் கூட இருப்பார். ஒரு வானவர், ஒரு மலக்கு உன் கூட இருப்பார். காலை வரை ஷைத்தான் உன்னை நெருங்காமல் அவர் பாதுகாப்பார் என்றார். 5 நேரத்துக்கு முன்னாடி ஆயத்துல் குர்சி ஓதுறோம். பாதி பேர் ஓதுறோம், பாதி பேர் ஓதுறது இல்லை, சோம்பேறித்தனமா உட்கார்றோம். ஆனால் ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு நீ படுக்கைக்கு சென்றால் காலை வரை ஒரு மலக்கு ஷைத்தான் உன் பக்கம் நெருங்குவதை விட்டு அவர் பாதுகாப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படியே குர்ஆனை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரே ஒரு விஷயத்தோடு நான் நிறைவு செய்கிறேன். குர்ஆனை எடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதும் போது நம்ம மனசுக்குள்ள நம்ம நினைக்கணும், இந்த வசனம் மனிதர்கள் ஓதிய வசனம் அல்ல. அல்லாஹ் முதல்ல இந்த வசனத்தை ஓதினான். அதற்கடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதினார்கள். அடுத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். அல்லாஹ் ஓதிய, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய, மலக்குமார்கள் ஓதிய குர்ஆனை தான் அல்லாஹ் நமக்கு ஓதுகிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். நீ அல்லாஹ்விடத்திலே பேச வேண்டுமா, குர்ஆன் ஓது, அல்லாஹ் உன்னிடத்திலே பேசுவான் என்ற செய்தியை உங்களிடத்திலே பகிர்ந்தவனாக இன்ஷா அல்லாஹ் இந்த 3வது தராவீல நாம நியத்து வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை முழுசா ஒரு கத்தமாவது ஓதணும், அல்லது முழு குர்ஆனை ஒரு முறையாவது இந்த ரமலான்ல இந்த காதை கொண்டு கேட்குகின்ற பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. يا الله நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களை மன்னித்தட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களில் யாரேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிஹான ஜோடுகளை அமைத்துக் கொடுத்தட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களில் யாரேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிஹான குழந்தை பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களில் யாரேனும் ஆண் குழந்தை இருந்தால் பெண் குழந்தையை எதிர்பார்த்தால் யா அல்லாஹ் பெண் குழந்தையை தந்திட ரஹ்மானே. பெண் குழந்தை இருப்பவர்கள் ஆண் குழந்தையை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களின் பொருளாதார நெருக்கடியை நீக்கிட ரஹ்மானே. கடன் தொல்லையை விட்டு நீக்கிட ரஹ்மானே. வட்டியிலே விழுந்து விடுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. கணவன் மனைவிக்கு மத்தியில சரியான புரிதலை கொடுத்திட ரஹ்மானே. தலாக் போன்ற மோசமான விஷயங்கள் எங்கள் குடும்பங்களில் நிகழ்வதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் பெண்கள் வாளா வெட்டியாக போவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. ஹராமான காரியங்களில் விழுந்து விடுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் விபச்சாரத்தை விட்டு இந்த சமுதாயத்தை பாதுகாத்திட ரஹ்மானே. போதைகளை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. எங்கள் பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக வளர்த்தெடுக்கிற பாக்கியத்தை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்கள் விவசாயத்திலே பரக்கத் செய்திட ரஹ்மானே. கொடுக்கல் வாங்கலிலே பரக்கத் செய்திட ரஹ்மானே. விலைவாசியை கட்டுப்படுத்திட ரஹ்மானே. அதற்கேற்ற பொருளாதார பரக்கத் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் இருப்பதை வைத்து போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய உள்ளத்தை தந்திட ரஹ்மானே. ஹராமான வழியிலே சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் மாமியார் மருமகளுக்கு மத்தியில சரியான புரிதலை தந்திட ரஹ்மானே. ஆக்சிடென்ட் போன்ற மோசமான
மரணங்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய உடல்கள் சிதறி மரணித்து போவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு சாதகமான நல்ல ஆட்சியை அமைத்து தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு சோதனைகள் ஏற்படுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. கொரோனா போன்ற நோய்கள், கேன்சர் போன்ற நோய்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் சிறிய நோய் வந்தாலே எங்களால் தாங்க முடியாது, கேன்சர் போன்ற மோசமான நோய்கள் எங்களுக்கு வருவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. மருத்துவமனை செலவுகளை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற நசீபை தந்திட ரஹ்மானே. வாழ்க்கையிலே அதிகம் அதிகம் குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. இந்த ரமலான் எங்களுக்கு நாங்கள் மௌத்தான பிறகும் சாட்சி சொல்லக்கூடிய ரமலானாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய இந்த மதரசாவை கியாமத் வரைக்கும் நிலைப்படுத்திட ரஹ்மானே. பலாயிரக்கணக்கான மாணவர்கள் ஆலிம்களாக உருவாகின்ற நசீபை தந்திட ரஹ்மானே. இந்த மதரசாவை உருவாக்கி அமீர் அவருடைய கபரையும் எங்கள் குடும்பத்திலே மரணித்தவருடைய கபரையும் சுவன பூஞ்சலையாக ஆக்கிட ரஹ்மானே. அவருடைய குடும்பத்தாருக்கு எல்லா விதமான பரக்கத்தையும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் எங்களுக்கும் தந்திட ரஹ்மானே. யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வஸ்மஹ் லனா மா மலா யா வாசிஅல் கரம். அல்லாஹும்ம ஜஅல் ஆகிர கலாமினா பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه وأهل بيته وأهل طاعتك أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.